பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று GE 8292 GE 6253 Engineering Mechanics 5th Unit Friction and Rigid Body Dynamics Module 5.05. இந்த 5.05 ஒரு எக்ஸ்பிளனேஷனை கேட்டிருக்கேன். Explain the procedure to solve ladder friction problems. ladder friction problemsனால் இதே மாதிரி ஒரு ஏணியை சோத்தில் சாத்தி வைக்கோம்னா இது சரிஞ்சு விழுமா அல்ல நிற்குமா, இதில் அதனுடைய ஓன் வெயிட் ஆக்ட் பண்ணுது. அதே சமயத்தில் இன்னொரு ஆள் யாராவது ஏறினாங்கன்னா அவங்களுடைய வெயிட்டை ஆக்ட் பண்ணுது. அப்போ இவர் எவ்வளவு உயரத்துக்கு ஏறலாம் அல்ல எப்போ இது சரிஞ்சு விழும், இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம போடும்போது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். முந்தின இதில் இதே மாதிரி நம்ம ப்ரொசீஜர்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி இதுலேயும் ஒரு லேடரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி இது எப்படி பார்க்குறோம், இந்த ப்ரொசீஜர் படி அதை பார்த்துக்கிட்டே வரும்போது எவ்வளவு எளிதாக இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இங்கே ஒரு ஏணி ஃப்ளோரில் இது ஃப்ளோர்னு சொல்கிறது, இது வால். இந்த வாலில் சாத்தி வச்சுருக்குறாங்க. அது ஆங்கிள் தீட்டாங்கிறது கொடுத்துருக்கலாம், இல்லாட்டினா தீட்டா வேல்யூ கேட்கலாம். இந்த சிங்கிறது லேடர் லென்த்தில் பாதி இடத்துல தான் இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. அதில் தான் எது ஒர்க் பண்ணும், அதனுடைய ஓன் வெயிட் ஒர்க் பண்ணும், வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸ் ஒர்க் பண்ணும். இது ஒருத்தர் ஏதோ ஏறி இருக்காரு, இல்லாட்டினா இங்கே ஒரு ஜாமானை வச்சுருக்குறோம், அப்போ அதனுள்ள இருக்கிற வெயிட்டு இது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். இது ஓவரால் லென்த் ஆஃப் த லேடர். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் போடணும். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பிறகு இந்த ப்ரொசீஜர் ஒரு 4 ப்ரொசீஜர் இருக்குது, 4 ஸ்டெப் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்பை வச்சு எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உனக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இதை முதல்ல பார்த்துருவோம். லெட் ஏபி லேடர் லென்த் பி எல். ஏபிங்கிற லேடர் இதுதான் ஒரு ஏணி, அதனுடைய லென்த் எல். ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் இஸ் தீட்டா. ஹரிசாண்டலோடு அது எவ்வளவு மேக் பண்ணுது, தீட்டாங்கிறது மேக் பண்ணுது. செல்ஃப் வெயிட் டபிள்யூ ஆக்டிங் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சி. சிங்கிற பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, L/2 ஆஃப் த டிஸ்டன்ஸில் இருக்குது. W1 இஸ் ஹங் ஃப்ரம் டி. ஹங்குன்னு என்னது, தொங்குறது. இந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒன்று இருக்கலாம், W1. மியூ டபிள்யூ பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அட் வால். வால்ங்கிறது இதுன்னு சொல்லியிருக்கிறேன், ஃப்ளோருங்கிறது இது சொல்லியிருக்கிறேன். இந்த வாலில் இந்த ஏணி போய் நிற்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். மியூ எஃப்ங்கிறது இந்த ஃப்ளோரில் இந்த ஏணி நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு இது ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் லேடர். ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரையணும். இப்போ ஏபி வரைஞ்சாச்சு. அது இந்த ஹரிசாண்டலில் எவ்வளவு இருக்குது, தீட்டாங்கிற டிகிரியில் இருக்குது, அது போட்டாச்சு. எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 2 சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆச்சுன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கு நார்மல்னு பேர். இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது, அது NF. N நார்மல், இது Fங்கிறது ஃப்ளோர். இங்கே அதே மாதிரி இது வாலில் சாஞ்சு நிற்கிது. சாஞ்சு நிற்கிறதுனால ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நார்மல் வால். இங்கே அதனுடைய ஓன் வெயிட் சிங்கிற பிளேஸ்லேருந்து ஆக்ட் பண்ணுது. இந்த சிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம், L/2ங்கிறதுல இருக்குது. இது W. இது வெர்டிக்கலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ். டிங்கிற இடத்துலேருந்து இன்னொரு வெர்டிக்கலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இந்த ஏணி ஸ்லைட் ஆச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் போகும், ஃப்ளோரில் எப்படி வலிக்கி விழும், இந்த பக்கம் தான் போகும், இங்கிட்டு போகாது. அப்போ இந்த இதுக்கு ஒரு ஆப்போசிட்டில் எப்பயுமே ஒரு இது மூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ இதுதான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃப்ளோர், FF. அதே மாதிரி இங்கே சரிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஏங்கிற பாயிண்ட்டு கீழே தான் இறங்கி வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணும், அது FW. Fங்கிறது ஃப்ரிக்ஷனல், Wங்கிறது வால். அப்போ இந்த ஃபோர்ஸ்லாம் இதில் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஒரு லேடர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா
இந்த பூராமே நீ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமில் கொடுக்கணும். இதில் அதே மாதிரி எந்த டைரக்ஷனுங்கிறது கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த லேடர். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை பார்ப்போம். இது 5.07 சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இதில் ஏ லேடர் ஆஃப் வெயிட் கொடுத்துட்டாங்க 390 நியூட்டன் அண்ட் 6 மீட்டர் லாங், லென்த்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. is placed against a vertical wall at an angle of 30 as shown. இங்கே கொடுத்துருக்குறாங்க, இது வாலில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அங்கே இதில் பார்த்தது வந்து ஃப்ளோரில் இருக்கிறது பார்த்தோம். இப்போ இங்கே இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் லேடர் அண்ட் த வால் இஸ் 0.25. இங்கே இருக்கிற இது மியூ டபிள்யூங்கிறது, மியூ டபிள்யூ தான் 0.25 கொடுத்துருக்காங்க. பிட்வீன் லேடர் அண்ட் ஃப்ளோர் இஸ், இங்கே வந்து மியூ ஃப்ளோர் அதுக்கு வேறு வேல்யூ இருக்குது 0.38. அண்ட் ஃபைண்ட் ஹவு மச் ஹை எ மேன் ஆஃப் வெயிட், ஒரு மேன் வந்து 1170 நியூட்டன் இருக்கிறாரு, அவருடைய வெயிட்டு, கேன் அசன்ட்னா என்னவா, ஏறுறது, டிசெண்டிங்னா இறங்குறது, அசெண்டிங்னா ஏறுறது. அப்போ அசண்ட் ஏற முடியும், எவ்வளோ உயரத்துக்கு ஏற முடியும், அதுக்கு மேலே அவர் ஏறினார்னா இந்த சரிஞ்சு விழுந்துடும். அப்போ அந்த பிஃபோர் இந்த லேடர் பிகின்ஸ் டு ஸ்லிப், இது ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறதுக்கு முன்னால் அது வரையிலும் அவர் எவ்வளோ உயரத்துக்கு ஏறலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதுதான் ப்ராப்ளம். இப்போ இதில் சொன்னது கணக்காகவே நம்ம ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிருக்கு. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஏபி போட்டாச்சு. இதில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இங்கே சர்ஃபேஸில் காண்டாக்ட் இருக்கிறதுனால அதுக்காக ஏற்பட்ட நார்மல் ஃபோர்ஸ். இங்கே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இங்கே வாலில் இருக்குது, அதையும் போட்டாச்சு. எப்பயும் இது ஸ்லைட் ஆகி போகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ எஃப் போட்டாச்சு, ஃப்ளோரில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி இது ஏங்கிறது இங்கிட்ட தான் ஸ்லைட் ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் எஃப்டபிள்யூங்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஒன்று போட்டாச்சு. இது வந்து லேடருடைய ஓன் வெயிட்டு சிங்கிற பிளேஸ்லேருந்து 390 நியூட்டன் ஒர்க் பண்ணுது. இங்கே வந்து இந்த ஆள் இருக்கிறது வந்து என்ன இடம் நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய வெயிட் வந்து 1070 நியூட்டன். இது W1 பேர். இதுலேயும் அது 30 டிகிரிஸ். இதில் இன்னொரு இது இருக்குது, ஏபிங்கிறது 6 மீட்டர்ஸ், பிசிங்கிறது 3 மீட்டர்ஸ். ஏன்னா ஆஃப் த லென்த்தில் தான் இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பிடி, இங்கே பியிலேருந்து டி வரையில் இருக்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதுதான் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ராப்ளம். இப்போ இந்த இதுக்கு வருவோம். இப்போ இந்த மோஷன் இம்பன்ஸ்ன்னு என்னதுன்னு சொல்லியிருக்கிறேன், நடக்கக்கூடியது, நடக்கிறதுக்கு தருணமாக இருக்கிறது. இப்போ நடக்க போகுது, இப்போ ஸ்லிப்பாக போகுதுங்கிற தருணம், அதுக்கு தான் இம்பன்ஸ்னு பேர். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ரெப்ரசன்டட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் மோஷன். அதைத்தான் நான் சொன்னேன். இது ஸ்லிப் ஆகி போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஸ்லிப் ஆகி கீழே வரப்போகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணும். அதைத்தான் இங்கே போட்டிருக்கு. இந்த பாசிபிள் மோஷன் ஆஃப் ஏ இஸ் டு மூவ் டவுன் அண்ட் இட் கேன் நெவர் கோ அப். இப்போ ஆள் மேலே ஏறி போகிறாங்கன்னா இது மேலே ஏறாது, கீழே தான் வரும். அதனால் எப்பையும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் மேலே தான் போகும். சிமிலர்லி டியூ டு ஸ்லைடிங் எண்ட் பி கேன் ஸ்லைட் டு த ரைட். இந்த எண்டு பி வந்து எப்பயும் மேலே ஆள் ஏறி போகிறதுனால இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் அது ஸ்லைட் ஆகி போகுமே ஒழிய இங்கிட்டு உள்ளே வராது. இந்த பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, யூஸிங் த ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் லேடர் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு. இப்போ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸுங்கிறது என்னது, இது வந்து சிக்மா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப்எக்ஸ்லாம் 0வாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். இங்கே சிக்மா எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா எஃப்ஒய்யும் 0வாக இருக்கணும், அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் 0வாக இருக்கணும். இது தவிர மூமெண்ட் அபவுட் பி எம்பி, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கெல்லாம் அபவுட் பியில் வந்து நம்ம ஒரு மூமெண்ட்டை எடுக்கணும். மூமெண்ட் எடுத்து அதனுடைய சிக்மா பண்ணோம்னா அதுவும் 0வாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஸ்லைட் ஆகாமல் அது வந்து
ஈக்குலிபிரியத்தில் இருக்க முடியும். ஓகே, அப்போ இந்த 3 கண்டிஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். இது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் முதல்ல என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இங்கே இருக்குது நார்மல் டு வால். நார்மல் டு வால் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க் பண்ணுது, அதனால் அது பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இது வந்து கீழே ஃப்ளோரில் இருக்குது, அது வந்து எஃப்எஃப். இது ரெண்டும் நம்ம போட்டோம்னா இது வந்து 0வாக இருக்கணும், இது வந்து மைனஸ். ஏன்னா இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகிறதுனால இது மைனஸ். சிக்மா எஃப் ஒய் வந்து 0வாக இருக்கணும். இது வந்து என்னது, எஃப் வால், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் த வால். இது வந்து இது காண்டாக்டில் இருக்கிறதுனால ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அப்வேர்டில் இருக்குது, அதனால் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த ஏணியுடைய ஓன் வெயிட் வந்து டபிள்யூ டவுன்வர்ட்ஸில் இருக்குது, அதனால் மைனஸ். இந்த மேன் ஏறி இருக்கிறதுனால அவருடைய வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ். இதெல்லாம் சம்மேஷன் பண்ணோம்னா 0வாக இருக்கணும். இது வந்து மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் பி. மூமெண்ட்டுங்கிறது என்னது, அதனுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஃபோர்ஸை. இப்போ என்டபிள்யூ, இந்த என்டபிள்யூக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் தீட்டா வேல்யூ தெரியுது, இந்த வேல்யூ தெரியுது. அப்போ நம்ம ஈஸியாக சைன் தீட்டா போட்டு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இது. அதே மாதிரி எஃப்டபிள்யூ, எஃப்டபிள்யூக்கு வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளவு, இங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ இந்த இதுக்கு வந்து காஸ் தீட்டா போட்டோம்னா நமக்கு இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். இதிலேருந்து இதுவரையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி இது வந்து இந்த முதல் இது. இப்போ இங்கே வந்து ஏன் மைனஸ் இருக்குவா, இது வந்து எபவுட் த பாயிண்ட் பி வந்து இதை இது பண்ணோம்னா கிளாக் வைஸ் வருது. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் தான் வருது, கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால மைனஸில் இருக்குது. இப்போ ஓன் வெயிட்டு, இந்த மேனுடைய வெயிட் வந்து இங்கே ஆக்ட் பண்ணுது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பிடிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த எல்பிடிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா வேல்யூ போட்டோம்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இது பாசிட்டிவ், ஏன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட், அதனால் அது பாசிட்டிவ். அதே மாதிரி ஓன் வெயிட்டு, இந்த ஓன் வெயிட்டுக்கு லென்த்து வந்து பிசி, எல்பிசி உடைய காஸ் தீட்டா, இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸு. அப்போ இதெல்லாம் நம்ம சம்மேஷன் பண்ணோம்னா 0வாக ஆகணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால் ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வாலில் இருக்கிறதும் டிவைடட் பை நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ரெண்டுக்கு இருக்கிற ரேஷியோ தான் மியூ டபிள்யூ. அதே மாதிரி தான் மியூ எஃப், இதுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் என்னது, மியூ எஃப். ஏன்னா இதுவும் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டோம். இனி இது இங்கே ஃபாலோ பண்ணுறோமா பார்த்து இதை முடிப்போம். ஓகே, இப்போ இதில் கிவன் டேட்டா போட்டாச்சு, வெயிட் ஆஃப் த லேடர் போட்டாச்சு, வெயிட் ஆஃப் த மேன் போட்டாச்சு, ஆங்கிள் பிட்வீன் பால் அண்ட் லேடர். இப்போ இந்த இடத்துல இருக்குது வேல்யூ தீட்டாங்கிறது நம்ம முதல்ல இதில் பார்த்தோம், அது மட்டும்தான் மாறி இருக்குது. மியூ டபிள்யூ போட்டிருக்காங்க 0.25, மியூ எஃப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்டில் பிடி அவர் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போகலாம், இந்த டிஸ்டன்ஸு நம்ம வந்து யூக்லிபிரியம் கண்டிஷனுக்கு போட்டிருக்கோம். இப்போ யூக்லிபிரியம்னா இது வந்து அப்படியே நிற்கிதுன்னு அர்த்தம். யூக்லிபிரியத்தை தாண்டிடுச்சு, இவர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டாருன்னா கூட சரிஞ்சிருன்னா அந்த இதை யூக்லிபிரியம் வரையில் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கு மேலே அவர் போக முடியாதுங்கிறது கண்டிஷன். ஓகே, இப்போ ஃபார்முலா டு யூஸில் சிக்மா எஃப்ஒய் = 0, சிக்மா எஃப்எக்ஸ் 0, சிக்மா எம்பி = 0, இதெல்லாம் போடணும். ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குலிபிரியம் ஆஃப் லேடர் வந்து இப்போ முதல்ல சிக்மா எஃப்எக்ஸ் எடுத்துக்கிடுவோம். எஃப்எக்ஸுங்கிறது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒரு நார்மல் டு த வாலில் நார்மல் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ளோரில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டும் இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் இருக்குது. அப்போ இது 0வாக இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஃப்ளோரில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். ஓகே, அதே மாதிரி இப்போ மியூ எஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். மியூ எஃப் வந்து
நம்ம வந்து இந்த ரெண்டுக்கு இருக்கிற ரேஷியோன்னு பார்த்தோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கு இருக்கிற ரேஷியோ. அப்போ எஃப்எஃப் டிவைடட் பை என்எஃப் சிக்கல் டு 0.38 அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் என்எஃப் கண்டுபிடிச்சிடலாமா? என்எஃப் வந்து எஃப்எஃப் டிவைடட் பை மியூஎஃப் வந்து இந்த வேல்யூ வருது. இப்போ என்டபிள்யூ வந்து நமக்கு வேல்யூ தெரியாது. 1/0.38க்கான வேல்யூ தான் இது. இது 1/0.38 இன்ட்டு நியூ டபிள்யூன்னு எழுதலாம் இல்லையா? இந்த தான். அப்போ அந்த இதுதான் 2.6316. இப்போ நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் இது பண்ணுவோம். வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் என்ன இருக்குது? முதல்ல இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற இது ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வாலில் இருக்கிறது, இது ஃப்ளோரில் இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ், இது மேனுடைய வெயிட்டு, இது லேடருடைய ஓன் வெயிட்டு. இதெல்லாம் ரெண்டும் டவுன்வர்ட் ஃபோர்ஸு, இது ரெண்டும் அப்வர்ட் ஃபோர்ஸ். அதனால் மைனஸ் இருக்குது, இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஆயிடுது. அப்போ WF சிக்கல் டு NF சிக்கல் டு 1560. இதே ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சுக்கிடுவோம். நமக்கு மியூ டபிள்யூங்கிறது என்னன்னு தெரியும். அது வந்து 0.25 FW டிவைடட் பை NW. அப்போ FWங்கிறது 0.25 NW. இதையும் இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி அங்கேயும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் FW வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. FW வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.25, இந்த இதுக்கு என்ன வருது? 0.25 நார்மல் ஆஃப் த வாலில் இருக்க நார்மல் வேல்யூ. இந்த இது வந்துருச்சு. இது மூணாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கிடுவோம். வி ஆல்சோ நோ NFங்கிறது இங்கே இருக்குது, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். NF வந்து இது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ இன் 3. இந்த வேல்யூவில் NFங்கிற வேல்யூக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இதுவும் NW இருக்குது, இதுலேயும் NW இருக்குது. நம்ம ஒரு பேராமீட்டரை ஒரு வேரியபிளை கண்டுபிடிச்சிடலாம். இதில் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இது வந்து அப்படியே இருக்குது, 0.25 NW. இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2.6316 NW ஆகுது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது, இதால் டிவைட் பண்ணோம்னா NW கிடைக்கிறது வந்து 541.365 நியூட்டன். ஓகே, இப்போ NF கண்டுபிடிச்சிடலாமா? இந்த வேல்யூவில் போட்டோம்னா நம்ம NF கண்டுபிடிச்சிடலாம். NF வேல்யூ இது. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 2லேருந்து நம்ம வந்து FW கண்டுபிடிச்சிடலாம். இந்த NF வேல்யூ இதில் போட்டோம்னா FW கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சுருக்கிறோம், NWவும் FFும் ஒன்றுன்னு. அப்போ இந்த NWக்கு நம்ம கண்டுபிடிச்சதுனால FFங்கிறதுக்கு தனியாக கால்குலேட் பண்ண வேண்டாம், அதுவும் இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, இந்த வேல்யூவெல்லாம் இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அந்த டிஸ்டன்ஸ் எதிலிருந்து வரும்? இந்த மூணாவது இதில் இருந்து தான் வரும். இந்த இதில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இதுக்கு சிக்மா மூமெண்ட் about point B is equal to 0 இருக்கணும். இது NW ஒன்றா பார்ப்போம். இப்போ NW வந்து clockwise மூமெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வேணும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான். இங்கே ஆங்கிள் இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? இது cos 30. இதனுடைய லென்த்து வந்து 6 மீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 6 × cos 30. அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இது வந்து clockwise மூமெண்ட் இருக்கிறதுனால மைனஸ். அதுக்கடுத்து வாலில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் வேல்யூ. இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூக்கு எது வேணும்? இந்த ஃபோர்ஸுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இந்த இதில் இங்கே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து sin θ போடணும். அப்போ 6 × sin θ தான் இந்த லென்த்து.
அப்போ இந்த ஃபோர்ஸ் எஃப்எல் எஃப்டபிள்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து மைனஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஃபோர்ஸு, இது லென்த்து, அதாவது பெர்பெண்டிகுலர் லென்த்து, இது போட்டாச்சு. இது வந்து மேனுடையது, மேனுடைய வெயிட்டு போட்டாச்சு. அதனுடைய லென்த்து நமக்கு தெரியாது. எக்ஸ்ன்னு நம்ம வச்சுருக்கிறோம் sin 30. இந்த இதிலிருந்து நம்ம sin 30னா இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த வெர்டிக்கல் இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே 30 டிகிரி இருக்கிறதுனால இது வந்து sin 30, ஆனால் இது வந்து நமக்கு எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு sin 30 அதையும் போட்டாச்சு. இது வந்து ப்ளஸ், ஏன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட் இது. அதே மாதிரி ஓன் வெயிட்டுக்கு இது வந்து இதனுடைய வெயிட்டு நமக்கு தெரியும், லென்த்து இப்போ நமக்கு தெரியும். இது வந்து 3 மீட்டர்ஸ்னு ஆஃப் த டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது 3 மீட்டர்ஸ். அப்போ இது போடும்போது இது 30 டிகிரி, இது வந்து sin 3 இன்ட்டு sin 30 போட்டோம்னா இந்த லென்த்து கிடச்சிரும். இதுதான் பெர்பெண்டிகுலர் லென்த் ஃபார் த ஃபோர்ஸ். அப்போ அதால் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் யூக்லிபிரியம் கண்டிஷன். இப்போ இதில் ஒரே ஒன்று அன்னோன் எக்ஸை மட்டும் தெரியாது, மீதி எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும். எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா இது 4.503 மீட்டர்ஸ். இது வந்து ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல வந்து இது வந்து 4 அவர் வந்து 4.503 மீட்டர் வரையில் ஏறலாம். இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சாருனா கூட இது வந்து சரிஞ்சு விழுந்துடும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த இதில் இருக்கிற ப்ரொசீஜர் எல்லா இதுவும் ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த இதுவும் யூஸ் ஆகிருக்கு. இங்கே ஆங்கிள் கொடுத்தாலும் சரி, இங்கே ஆங்கிள் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, இந்த லேடர் ப்ராப்ளம்ங்கிறது வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. 13 மார்க் கொஸ்டினாக வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப எளிதானது. ஓகே, see you students. Thank you.